வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளி பதிவிலே நாங்கள் கருத்து கணிப்பு தொடர்பான ஒரு பதிவாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. இந்த எவ்வாறான கருத்து கணிப்பு பதிவென்று சொன்னால், எதிர்கொள்ள இருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் யாருக்கு யாரை சார்ந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், அதாவது நாடாளுமன்றத்திலே இடுகின்ற வேட்பாளர்கள் யாரை சார்ந்து வேட்பாளர்களாக நிற்கப் போகின்றார்கள். பொதுவாக ஒன்று அனுரகுமார திசாநாயக்கா அல்லது சஜித் பிரேமதாசா அல்லது இன்னும் வேறு யாராவது ஒருவரை சார்ந்து நாடாளுமன்றத்திலே அவர்கள் வேட்பாளராக நிற்க வேண்டும். இந்த வகையில் தான் நான் என்னுடைய சொந்த கருத்தை பதிகிறேன், தனிப்பட்ட கருத்தை பதிவிடுகின்றேன். இந்த கருத்து சரியோ பிழையோ தவறோ மக்களாகிய உங்களுடைய பக்கத்திலே நான் விடுகின்றேன். நான் கணித்ததின் பிரகாரம் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். ஆனால் அதுக்காக நான் இந்த கருத்து கணிப்பை பதிவு செய்யிட்டு ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் இதன்படி தான் இந்த பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு உங்களோட ஆதரவுகளை வழங்குங்கண்டு நான் நிர்பந்திக்கவோ கட்டாயமோ இல்லை. தயவு செய்து இந்த காணொளியை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கேட்டால்தான் உங்களுக்கு அதனுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்துகள் விளங்கும். அதை தொடர்ந்து இந்த காணொலியின் பதிவின் நோக்கம், எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள், எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மக்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்து அனுப்பப்பட போகின்ற பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், யாரை சார்ந்து அந்த வேட்பாளர்களை இவர்கள் அனுப்ப போகிறார்கள் என்ற ஒரு கணிப்பிடின் நோக்கமாகத்தான் நான் இதை பதிவிடுகிறேன். எனவே இந்த காணொளிக்குள்ளே வாங்க, தொடர்ந்து போய் உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குது, நீங்கள் யாரை சார்ந்து மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்ய இருக்கிறீங்கன்றதை இந்த காணொலியை முழுமையாக கேட்டுட்டு உங்களோட கருத்தை ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களையும் நீங்கள் தெரிவு இதில் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் ஒரு கணிப்பீடு செய்கின்றேன். எனவே மக்களே, இது என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து. மக்களை நான் அப்படி கட்டாயப்படுத்தவும் இல்லை, மக்களை நான் நிர்பந்திக்கவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிக்கிறது என்பது அவர்களுடைய சொந்த விருப்பம், சொந்த முயற்சி. இப்போ நான் இதில் சில கணிப்புகளை நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மார்க்கெட்டில் போய் பார்த்தால் இப்போ யூடியூபர்ஸர்கள் போய் எடுக்கிறார்கள். ஐயா, இப்போ ஜனாதிபதி தேர்தலை பற்றி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்லம், இப்போ வந்த ஜனாதிபதி நல்லம், நாங்கள் தொடர்ந்தும் பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் சார்ந்து நிற்பவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லினோம். மீன் மார்க்கெட்டில் போனாலும் அதை செய்யணும், மெரக்கரி மார்க்கெட்டில் போய் கேட்டாலும் அதை சொல்லினோம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டாலும் சொல்லினோம், கிராமமாக போய் கணிப்பீடின்படி கேட்டாலும் அதுதான் சொல்லினோம். இதைத்தான் அனுர திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது மக்களுடைய கருத்து கணிப்பு அப்படித்தான் இருந்தது, மக்கள் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா இருந்ததை விட இப்போ மக்கள் இன்னும் மனமாறி இருக்கிறார்கள். மாற்றம் மக்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதன் நிமித்தமாக காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். முதலாவது, மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சி தொடர்ந்து 5 வருஷம் நீடிக்கணும் என்றதையும் மக்கள் விரும்புகின்றார்கள், கணிக்கப்பட்டதின் பிரகாரம். ஆனபடினால நான் இதில் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், தனிப்பட்ட கருத்தை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். பின்னால் நீங்கள் காணொலி கேட்டது. நான் நினைக்கின்றேன், என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால், கடந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் இப்போ ஒரு பக்கத்தில் வச்சிருவோம். ஜனாதிபதி வந்துட்டார், தெரிவு செய்யப்பட்டுட்டார். சில மக்கள் அவருக்கு ஆதரவு அளிச்சினும், சிலர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், சிலர்
சங்குக்கு வாக்களிச்சினம், சிலர் சஜித்துக்கு வாக்களிச்சினம். அது இருக்கட்டும், அதை ஒரு பக்கத்தில் இப்போ வச்சிருவோம். இப்போ நாங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு இவர்கள் தான் எங்களுக்கு பிரதிநிதி. நாடாளுமன்றத்தில் போய் எங்களோட விஷயம் சார்பு எதுவாக இருந்தாலும் கதைக்கலாம். அப்போ அதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுயேட்சையாக போய் நின்று தனி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிச்சோமா இருந்தால் எங்களுக்கு ஒரு பலம் இருக்காது. நாங்கள் ஒரு கைதட்டி ஓசை வராது. பல பேர் சேர்ந்து கைதட்டும் போது அந்த ஓசை பலமாக இருக்கும். அதே போல தான் அப்போ நாங்கள் ஒவ்வொரு கணிக்கப்பட்டதின்படி பார்க்க போனால் சில வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு குமார திசாநாயக்காவை ஆதரிக்கிற விருப்பங்கள் அநேகர் இருக்குது. சில சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள், சிலர் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், சில கல்விமான்கள், அப்படியே பல பேர் இருக்கணும். அது அவர்களுடைய விருப்பம். நாங்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் தேசியம் சார்ந்து பயணிக்கிற தமிழ் மக்கள் சார்பான எங்களோட வடக்கு கிழக்கு கட்சிகள் இந்த முறை எதிர்கொள்ள இருக்கிறதில் 2 சிக்கலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஒன்று அது பலவீனப்பட்டு பலவீனம் இழந்த போய் செயல்ந்த நேரத்தில் கட்சிக்கு தலைவர் இருக்கிறாரா செயலாளரா அதுன்றது அது என்னுடைய பிரச்சனை இல்லை. அந்த மக்கள் அதை இன்றைக்கு பேசினோம் கதைக்கணும். ஐயா மாவைசனாதி ஐயாவை விடுங்கோ, ஐயா சுமத்திரன் ஐயாவை விடுங்கோ அப்படி என்று சொல்லி அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே வழக்கு இருக்குது, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பை இப்போ வாங்கோன்னு சொல்லி கூப்பிடணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பு இப்போ சொல்லுது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு நாங்கள் போகையில் தமிழரசு கட்சி தான் எங்களை விட்டு விலகி போனது. தாங்கள் தன்னிச்சையாக இயங்குகிறோம், நீங்கள் தன்னிச்சையாக இயங்குங்கோ, பின்னர் வருகின்ற காலங்களில் நாங்கள் பார்ப்போம். இப்போ அவைகள் 3 நாள் தவணை கொடுத்து கேட்டதுக்கு அவைகள் சொல்லினோம் நாங்கள் போக மாட்டோம். இப்போ அவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பதிவு செய்யப்படாமல் தான் ஒரு வீட்டு சின்னத்தில் இருந்த நாங்கள், ஆனால் அது ஒரு பொதுவான சின்னத்தில் இருக்கணும் என்று கேட்டோம். அதுக்கு அவைகள் இணங்கையில் வரையில் என்று சொல்லிக்கணும். ஆனால் இப்போ நடக்க போகிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், அவைகள் சொல்லினோம் நாங்கள் இப்போ பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக தமிழ் கூட்ட அமைப்பு என்று அது பொது அமைப்புகள் சார்ந்த ஒரு கூட்டமைப்பாக அமைத்துத்தான் சங்கு சின்னத்தில் போட்டிட்டார்கள். இப்போ அது ஒரு பலமான கட்சியாக பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை மக்களால் மாற்ற முடியாது. எனவே அப்போ அந்த கட்சியின் மூலம் ஏனைய சிறு கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழ் தேசியம் சார்ந்து இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதியை ஆதரவு கொடுத்து அந்த அதாவது ஒரு பெரும்பான்மையை காட்டணும் என்று சொல்லிச்சனால் இவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இணைந்து அவர் சார்பாக போட்டியிட்டு எதிர்கொள்ள இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிற ஜனாதிபதிக்கு பெரும்பான்மையை காட்ட வேணுமென்ற ஒரு கொள்கையை ஒரு முடிவை வச்சு போட்டியிடுவார்களாக இருந்தால் என்னுடைய கருத்து இந்த தமிழ் தரப்பு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கணிசமான அளவு இருக்கின்றது. அதிலையும் இப்போ என்னென்று சொல்லி சொன்னால், இந்த தமிழரசு கட்சியினுடைய ஆட்களை உள்வாங்கி பழைய ஆட்களை, அதாவது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் என்று சொன்னால், ஆகையும் இளமை என்று சொல்லி சொன்னால் 18 தொடக்கம் 25 பேரை கொண்டே வச்சு ஒன்றும் செய்யலாது. அது ஒரு 55 60 ஒரு 60 வயசுக்கும் 40-35 அதுக்குள்ள உட்பட்ட அறிவானவர்களை, மருத்துவர்களை, சட்டத்தரணிகளை, இன்னும் கல்வி சார்ந்த பெரியவர்கள் வச்சு நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளாக கொண்டு போய் வைச்சோம் என்று சொல்லிச்சினால் ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமென்றது. அதுவும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு, அதாவது கடந்த கோட்டபாயவுக்கு முன்னுக்கு இருந்த மைத்ரிபால சிறிசேன, ரணில் அவைகளுக்கு எங்களோட கட்சிகள் ஒரு முட்டு கொடுத்துச்சினம் என்று சொல்லிச்சினம் தானே. அதே போல அந்த ஒரு முட்டு கொடுத்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பலனை கொடுத்தால் சில பேருக்கு கேள்வி ஒன்று எழலாம், அந்த மைத்திரிக்கு முட்டு கொடுத்து என்னத்தை சாதிச்சிங்களேண்டு. இல்லை, மாறாக எவ்வளவோ காணிகள் விடுவிக்கப்பட்டது. அவருடைய காலத்தில் அந்த பலாலி விமான நிலைய பிரச்சனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கப்பல் முயற்சிகள் எல்லாம் அந்த இதுக்குள்ளே எடுக்கப்பட்ட முயற்சிகள். எவ்வளவோ இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அதில் இன்னும் எவ்வளவோ காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது.
சில காரியங்களை வாக்கெடுப்புகள் மூலம் சில விஷயங்களில் அவைகள் கொஞ்சம் அந்த அரசாங்கத்துக்குள்ள பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் அவர்களுக்குள்ள விட்டு கொடுப்புகள் இல்லாமல் முரண்பாடு இல்லாத காரணங்களினால அந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து சில காரியங்களை சாதிக்க முடியாமல் போனோண்டு அது வேண்டாம் எங்களுக்கு அதை அப்போ இப்படி விடுவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அவருக்கு முட்டு கொடுத்து என்னத்தை சாதிக்க நாங்கள் தமிழ் மக்களுடைய தேசியம் சார்ந்து எதையாவது நாங்கள் அடைஞ்சோமா என்று. அதல்ல, நான் அதை சொல்ல வரல. இப்போதைக்கு என்னென்று சொல்லிச்சனால் மக்களோட பக்கம் நீங்கள் இத்தனை வருஷ காலமும் தேசியம் 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 என்று பயணித்து எந்த ஜனாதிபதிகிட்ட எதை பெற்றீங்க, எதை பேசுனீங்க, எதை கதைச்சிங்க, எந்த முடிவு எங்களுக்கு வந்தோன்ற கேள்வி மக்களுக்கு வந்துட்டு ஆனபடியினால அதான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். என்னென்று சொல்லிச்சோன்னா இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் முட்டு கொடுக்க போகிற போதும் மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவருக்கு நீங்கள் முட்டு கொடுத்து நீங்கள் இதை பெற போகிறீங்கன்ட்டு. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் மாறி நிற்கிறோமல்லோ. இப்போ அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்கு இருந்த ஆதரவை விட இப்போ இன்னும் அதுக்கு பிறகு ஆதரவு கூடியிருக்கு. அப்போ சஜித்துக்கு ஆதரவு அளித்த மக்கள் இப்போ சஜித்துக்கு அளிப்பினமெண்டில்லை, ரணிலுக்கு அளித்தவை இப்போ ரணிலுக்கு அளிப்பினமெண்டில்லை. அநேகர மத்தியில் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அனுரகுமார திசாநாயக்கு அவனுடைய சில நடவடிக்கைகளின் நிமித்தமாக மக்கள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டுனா பார்க்கப்பட்ட கணிப்புகளின்படி அனுரகுமார திசாநாயக்கா தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். இந்த ஆட்சியில் ஊழல் இல்லை, ஒரு நல்ல அரசாங்கமாக இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்கா செயல்படுவார் என்றதில் கூடிய வரையில் இப்போ இளம் சமூகம் இளைய பக்கத்தில் அநேகமான ஆட்கள் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன வயது குறிப்புக்கு உட்பட்ட ஆக்களை அரசியலுக்குள்ள உள்படுத்தி ஆகலும் வயது முதிர்ந்தவர்கள் 55க்கு மேலே 60க்கு மேலே இதில் பயணிப்பார்கள் என்று அவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளல. இப்போ வெண்டைக்கு மாவை ஐயாவையோ சுமத்திரன் ஐயாவையோ மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. இது எந்த தனிப்பட்ட கருத்தில் ஆனால் மக்கள்கிட்ட இருந்து அந்த கருத்துக்களை பார்க்கும்போது தெரியுது, ஐயா சுமத்திரனை எந்த ஒரு காணொலியில் வீடியோ போட்டாலும் அதில் கருத்து கணிப்பு வெளியிட்டுக்கு நாங்கள் சுமந்திரனுக்கு போட மாட்டோம், சுமந்திரன் ஐயாவுக்கு போட மாட்டோம், மாவையாவுக்கு போட மாட்டோம். இன்னும் இப்போ விக்னேஸ்வரன் ஐயா தன்னுடைய வயது முதிர்வு காரணமாக நான் கட்சிக்கு ஆலோசனைகளாக இருந்து கட்சிக்கு ஆலோசனைகள் கொடுத்து கொண்டு அரசியலில் இருப்பினே தவிர இளமாக்கள் வரட்டும் நான் ஒதுங்குறேன்னு சொல்லிட்டார். 100% ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதே போல் அநேக ஐயாக்கள் முன் நீங்கள் இதை நீங்கள் விட்டு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து நிற்க போகிறாக்களை நீங்கள் பின்னுக்கு நின்று வழி நடத்துங்க. உங்களுக்கு அரசியல் அனுபவங்கள் இருக்குது, அரசியல் ஆளுமைகள் இருக்குது, அந்த பக்கத்தில் நின்று நீங்கள் மற்றவையில் இடம் கொடுத்து ஐயா நீங்கள் வாங்க நீங்கள் போட்டியிடுங்க தம்பி என்று சொல்லி விட்டுட்டு அந்த இடத்தை கொடுத்துட்டு நீங்கள் 6 பேர் தானே வேணும் வடமாகாணத்தில், இப்போ கொழும்புக்கு மாற்றியாச்சு. அப்போ 6 பேருக்கு 60 பேர் நின்று பிரயோசனம் இல்லை. அந்த 6 பேர் யார் வெல்லக்கூடியவர்கள் என்று பார்த்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்புவீங்களா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பக்கம் பெறும். ஆனால் அதுவும் நீங்கள் சஜித்துண்ட பக்கம் நிற்பம் அல்லது வேறு யாரையும் சேர்ந்து நிற்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோற்று போவீங்க. தயவு செய்து அனுரகுமார திசாநாயக்கு தான் உங்களுடைய ஒரு முட்டு கொடுக்குற ஆதரவில் நீங்கள் அந்த கட்சியை தக்க வைக்கிற அந்த ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் போவீங்களா இருந்தால். ஆனால் அதுவும் ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லுவேன், அனுரகுமார திசாநாயக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களிடத்தில் நீங்கள் போய் நிபந்தனை ஒன்று வச்சால் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று சொன்னால் அவர் உங்களை வெளியே விடுவார். இவர்கிட்ட அந்த எனக்கு நிபந்தனை வச்சாதான் நாங்கள் தாங்கோ, நிபந்தனை வச்சாதான் நாங்கள் பின்னி கதைக்கலாம் அப்படி இப்படி என்று சொல்லி இவர்கிட்ட போனீங்களோ அது கிடையாது. நிபந்தனை இல்லாத ஆதரவுக்கு போங்கோ. ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவுக்கு போனீங்களா இருந்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை மக்களிட நலன் சார்ந்து இந்த ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு கொஞ்சம் பெறட்டும். சில பேருக்கு கேள்வி எழலாம், அவர் இத்தனை வருஷத்துக்கு முதல் சந்திரிக்காவோட விவசாய அமைச்சராக இருந்தபோது ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டு போனாரெண்டெல்லாம் சொல்லுவீங்கள். ஆனால் எல்லா மனுஷரும் எல்லா காலத்திலையும் அதே நிலப்பாட்டில் இருப்பினமெண்டல்ல. காலத்துக்கு காலம் மனிதர்கள் மாறலாம், சூழலுக்கு ஏற்ற விதமாக மனிதர்கள் மாறலாம். ஆனால் நாங்கள் அரசியல் பயணத்தில் மக்களே, அன்பார்ந்த மக்களே, யாரையும் குற்றப்படுத்துமாக யாரையும் காயப்படுத்தும் விதமாக இந்த அரசியல் கருத்துக்களை சொல்லல. எனவே
நானும் சிந்திக்கிறேன். என்னுடைய அரசியல் கணிப்புகள் வந்து சும்மா சாதாரண 1 வருடம் 2 வருடம் என்றல்ல, 35 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் அனுபவங்கள், அரசியல் கணிப்புகள். இந்த ஜனாதிபதி கூட வருவார் என்று நான் கணிச்சிருந்தேன். நான் ஊடகங்களில் சொல்லலை என்றால் மக்களை நாங்கள் திசையிருத்து குழப்பிடக்கூடாது என்று ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. கடந்த இதில் நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கணுமன்றது அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்து தான் எங்களோட பயணம் இருக்குது. எனவே நான் பார்த்த அளவில் கணிச்ச அளவுக்குள்ள அநேகமான மக்கள் எல்லாம் வந்து இப்படித்தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து இளமாக்கள் வரணும், புது ஆக்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலில் புதிய மாற்றம் வரணும், ஊழல் இல்லாத அரசாங்கம் வரணும், எத்தனையோ பேர் முறைகேடான முறையில் இருந்து தங்களுடைய பணிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ வடமாகாணத்தில் இருக்கிற ஆளுநர் அவர்கள் கூட முந்தி சில காரணங்களில் நிமித்தம், சில பிரச்சனைகள் நிமித்தம் வேலை நிப்பாட்டப்பட்டு இருந்திருந்தால் இப்போ அவருக்கு ஆளுநர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் மீது வழக்கு இருக்கா வழக்கு இல்லையான்ற எங்களுக்கு அதை தெரியலை. நீதிமன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் வரையில, அதுக்குள்ளே நாங்கள் தலையிடவும் அந்த நோக்கம் இல்லை. அது சட்டம் பார்த்துக்கொள்ளட்டுக்கும். ஆனபடியினால நாங்கள் நல்ல மனிதர்களை தெரிஞ்செடுத்து இளம் தலைமுறைகளை இளைய ஆக்களை வந்து இந்த அரசியலுக்குள்ள நாங்கள் உள்ளிட்டு நுழைய விட்டு அரசாங்கத்தை ஆதரிக்கிற அவருக்கு ஒரு முட்டு கொடுத்து அப்படியான ஒரு நோக்கத்தோட போவிங்களா இருந்தால் தான் நீங்கள் சில பேர் கேட்பாங்க, இவர் சொல்கிற மாதிரி நாங்கள் சிங்கள அரசாங்கத்துக்கு ஆதரிச்சு போட்டு எங்களோட தேசியத்தில் பின்னடை வருமெண்டு. ஐயா, அப்படி தேசியத்தை மட்டும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து பயணித்து கொண்டு போயிருந்தால் மக்கள் மக்களுடைய நிலைமை இப்படியே போகும். அப்போ நாங்கள் ஒரு ஜனாதிபதியோட கொஞ்சம் ஒட்டினாத்தான், அவரோட கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாத்தான் நாங்கள் எங்களோட விஷயங்களை கதைக்கலாம். அப்போ ஒரு இப்போ இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்து ஆக்களும் இருக்கணும். அந்த அன்னை ஆக்களை நான் குறை சொல்லல. அப்போ அவை 2 வேட்பாளர் 2 ஜனாதிபதி வேட்பாளர் ரெண்டு நாடாளுமன்ற வேட்பாளர்களை கொண்ட ஆக்கள். அது கஜேந்திரகுமார் அண்ணன், மற்றது செல்வகுமார் கஜேந்திரன். அப்போ 2 பேர் இருக்கணும் அவைக்குள்ள அப்படி. அப்போ நாங்கள் அந்த விடயத்தில் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அவையில் பகிஷ்கரிக்க முடியாதுன்னு. அப்போ அவை போட்டியிடணும். அப்போ அவைகளுக்கும் ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் இந்த நோக்கத்தோட அனுர திசாநாயகவுக்கு ஒரு முட்டு கொடுக்குற நோக்கத்தோடு பயணித்தால்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்த கருத்து கணிப்புகளின்படி தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஆனால் இதை மீறி நீங்கள் அனுரகுமார திசாநாயகனுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் என்று சொல்லி நினைச்சு வேறு யாரோடையும் கூட்டு பயணம் வச்சு நீங்கள் போட்டியிடுவீங்கள் என்று சொன்னால் தமிழ் தரப்பு முழுமையாக தோல்வியடையும். தமிழ் தரப்பு தவிர்ந்து அனுரகுமாரனுடைய வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கிலையும் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் இடத்தை கொடுக்காமல் நீங்கள் இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஒருங்கிணைந்து எல்லா தரப்பினரும் ஒன்றிணைஞ்சி நீங்கள் ஒரு பலமான கட்சியாக நீங்கள் பயணிப்பீங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வடக்கு கிழக்கில் தமிழர் பக்கம் ஒரு கொஞ்சம் அநேக இதுகள் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு போகாமல் உங்களுக்கு உங்களூடாக அரசாங்கத்தோட போய் நீங்கள் அரசாங்கத்தோட இணைஞ்சு உங்களுடைய இதுகளை நீங்கள் கதைச்சி கேட்டு பெறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்து. இதில் பிழை இருந்தால் ஐயா அல்ல அண்ணன் தம்பி நீங்கள் கதைச்ச விஷயத்தின்படி நாங்கள் பயணிக்கல, அது உங்களோட மக்கள் தீர்மானிப்பீங்கன்னு சொன்னால் மக்கள் தீர்மானிச்சிட்டோம். நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும், இந்த முறை இந்த பிரதிநிதிகள் வந்தால் நாங்கள் வாக்களித்து பயணிக்க வைக்கணும் என்று சொல்லி மக்கள் தீர்மானிச்சிட்டோம். மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள்ற முடிவை நாங்கள் மாற்றையில் இருந்தாலும் தேசியம் சார்ந்து நானும் ஒரு தமிழன் தான், ஒரு தமிழினத்தை சார்ந்தவன் என்றபடினாலே என்னுடைய உள்ள குமுறல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன என்றதை நீங்கள் தயவு செய்து விரும்பினவர்கள் உங்கள் இந்த கொமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை எழுதுங்க. நாங்கள் எப்படி ஆதரிக்க மாட்டோம், ஐயா நீங்கள் சொல்கிற கருத்து பிழை,
அன்பார்ந்தவர்களே, யாரையும் நான் காயப்படுத்தல. மக்கள்ட்ட இருந்து வந்த விஷயங்கள கணிச்சு பார்த்து தான் நான் இத சொல்றேன். எனவே அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நீங்க இது போன்ற காணொளிகள் வருமா இருந்தா, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்தீங்களா இருந்தால் இதுக்குள்ள பார்க்க முடியும். தயவுசெய்து அன்பார்ந்தவர்களே, குறைகள், பிழைகள் இருக்குமா இருந்தால் அவைகளை தவிர்த்து உங்களோட அன்பான கருத்துக்கள நாங்கள் இதில எதிர்பார்க்கிறோம். அநேகமானவர்கள் இதில உங்களோட கருத்துக்கள பதிவு செய்யுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.